Hello everyone, I'm Madan Gowri. முத்து நகரம் பேர்ல் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற தூத்துக்குடியில 10 உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மன வருத்தத்தோட இந்த வீடியோ மேக் பண்றேன். முதல்ல ஸ்டெர்லைட் பிரச்சனைனா என்ன அப்படிங்கறது ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் யார் யாரு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு சாதாரண லோக்கல் இஷ்யூ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லாரையுமே தட்டி எழுப்பி சொல்லிக்கிறேன். இட் இஸ் நாட் அ லோக்கல் இஷ்யூ, இட் இஸ் அ இன்டர்நேஷனல் கார்பரேட் பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னடா புதுசா என்னமோ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் மட்டும் வாசிச்சா போதாது, 7வது பேஜ்ல என்ன நியூஸ் இருக்குங்கிறதையும் வாசிச்சுட்டு ரெண்டையும் கோரிலேட் பண்ணி ஒன்னா பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கும். ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து நம்ம பார்த்தோம்னா சுத்தி இருக்கிறது அந்த பிரச்சனை மட்டும் தான் தெரியும். அந்த பிரச்சனைக்கு வெளியே இருந்து பாருங்க, அந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, அதனால என்னென்ன யாருக்கு என்னென்ன லாபம் இருக்கு அப்படிங்கறதும் தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போது இந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ உள்ள இருந்து பார்க்காம வெளியே இருந்து பார்த்தோம்னா என்னென்ன பிரச்சனை இருக்கு, யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோ ரொம்ப கவனிச்சு கேளுங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி யாரோட கம்பெனிப்பா இது அப்படிங்கறத நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டெர்லைட்னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது ஒரு காப்பர் கம்பெனி. காப்பர் உருவாக்குற இந்த கம்பெனி இந்தியால 34% காப்பர் ஒரு கம்பெனில உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சோ யோசிச்சு பாருங்க, இந்தியால எவ்வளவு காப்பர் டிமாண்ட் இருக்கும். காப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படும். ஒரு கார் மேனுஃபேக்சரரா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு மெட்டல் பேஸ்டு கம்பெனியா இருக்கட்டும், என்ன ஒரு கம்பெனியா இருந்தாலுமே காப்பர் அப்படிங்கிற ஒரு உலோகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டா? சோ இந்த காப்பர் உருவாக்குறது இந்தியா ஃபுல்லாவே 34% காப்பர் ஒரு ஃபேக்டரியில இருந்து தூத்துக்குடியில இருந்து உருவாயிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டரி ஆனா ஆல்ரெடி மகாராஷ்டிரால வைக்கணும்னு சொன்னப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. கோவால வைக்கணும்னு சொன்னப்ப அங்க இருக்கிற மக்கள் தான் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எல்லா ஊர்லயும் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் கடைசியில தமிழ்நாட்டுல செட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேக்டரி வச்சதுக்கு அப்புறம் இந்த காப்பர் மேனுஃபேக்சர் பண்றப்ப வெளியே வர நச்சு பொருட்கள்னால, அந்த வெளியே வர கேஸ்னால தூத்துக்குடி மக்களுக்கு நிறைய கேன்சர் வருது, நிறைய ஆஸ்மா வருது அப்படின்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. சோ இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால தூத்துக்குடி மக்கள் 20 வருஷமா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கம்பெனியை மூடுங்க, எங்க ஊர்ல இருக்க மக்கள் ஒழுங்கான காத்து எங்களால சுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு 100 நாளா ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த 100 நாள் ஸ்டார்டிங்ல ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட் போக ஆரம்பிச்சப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கூடவே நின்றுட்டு இருந்தாங்க. கூடவே நின்றுட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா காவேரி பிரச்சனையும் போயிட்டு இருந்துச்சு. ரெண்ட பத்தியுமே பேசிட்டு இருந்தோம். சோ ரெண்ட பத்தியுமே பேசிட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் கொண்டாடுறது தப்புன்னு சொல்லல. நேத்திக்கு மேட்ச் நானும் பார்த்தேன். ஆனா அது ஒரு வேற, அது என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதை கான்சென்ட்ரேட் பண்ணோம். பட் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை மறந்துட்டோம். கஷ்டப்பட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்க இருந்து வெளியே அனுப்பணும், காவேரி தண்ணி அப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச நிறைய பேர் ஸ்டெர்லைட்டை பத்தி பேசாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனிவே நம்ம ஃபர்தரா மூவ் ஆன் ஆகிறப்போ தமிழ்நாட்டு மக்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ், இருட்டு அறையல், முரட்டு குத்து, பிக் பாஸ் 2 அப்படின்னு நம்ம எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட் இன்னும் போயிட்டு இருந்துச்சு. அந்த 100வது நாள் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம். போலீஸ் சுட்டு பொதுமக்கள் யார் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ கிட்டத்தட்ட 10 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுதான் ரொம்ப மனசை உழுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த கம்பெனி யாரு ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது இந்தியன் கம்பெனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெர்லைட் இஸ் நாட் an இந்தியன் கம்பெனி. ஸ்டெர்லைட்டோட பேரண்ட் கம்பெனி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேதாந்தா அப்படிங்கறது சொல்றாங்க. வேதாந்தா அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே இந்தியன் கம்பெனி நினைச்சுக்காதீங்க. வேதாந்தா இஸ் a பிரிட்டிஷ் கம்பெனி அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. இது UK பேஸ்டு ஒரு கம்பெனி. அண்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்றேன், இது இன்டர்நேஷனல் கார்பரேட் அஃபேர் அப்படிங்கறது சொன்னேன். அது எப்படி அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 10 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத சொன்னேன். நீங்க கேட்டீங்க அது என்ன கிட்டத்தட்ட 10 பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் சொல்றேன். நேத்திக்கு 2 பேர் தமிழ்நாட்டோட தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஒன்னு நம்மளோட கவர்னர் புரோஹித், மிஸ்டர் புரோஹித் சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 11 பேர் இந்த ப்ரொடெஸ்ட்ல சுட்டு இறக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க 9 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஒரு நம்பர் சொல்றாங்க, கவர்னர் ஒரு நம்பர் சொல்றாங்க. 2 பேருக்குள்ளேயுமே ஒரே நம்பர் சொல்லணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அது கூடவா பிளான் பண்ணாம இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மிஸ்இன்ஃபார்ம்டா இருக்காங்கிறது அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பேச போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனின்னு சொன்னியே அப்படின்னு கேட்டீங்க. சோ பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற தமிழர்கள் பிரிட்டிஷ் அந்த கம்பெனி பத்தி எதுவும் கேட்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா எஸ் கேட்டாங்க. சோ வேதாந்தா குரூப்ல இருக்கிற அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கிற வீட்டுல அங்க இருக்கிற தமிழர்கள், பிரிட்டிஷ்ல இருக்கிற தமிழர்கள் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட்க்கு பிரிட்டிஷர்ஸ் நிறைய பேர், வெள்ளக்காரங்களே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கூட நின்றுருக்காங்க. ஆனா அவங்கள அங்க இருக்கிற போலீஸ் அப்புறப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது தூத்துக்குடிக்கு மட்டும் இல்ல, பிரிட்டிஷ்க்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்றேன். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்பேன். இன்டர்நேஷனல் கார்பரேட் பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு சொன்னீங்க, அரசியல் தலைவர்கள் அப்ப யாருமே இன்வால்வ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் நரேந்திர மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர், அவர் பிரிட்டிஷ்க்கு விசிட் பண்ண போறாரு. அவர் விசிட் பண்ண போறப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாந்தா அப்படிங்கிற அதே குரூப் அவரோட போட்டோ போட்டு எழுதியிருக்காங்க,
பில்டிங் பார்ட்னர்ஷிப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் டைஸ் மேக் இன் இந்தியாவோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த வேதாந்தா அப்படிங்கறத அவங்க சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சிம்பிளா சொல்றேன். என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியலையா? ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கப்போ 34% இந்தியாவில் வந்து காப்பர் மேனுஃபேக்சர் பண்றது ஸ்டெர்லைட் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த காப்பர் மேனுஃபேக்சர் பண்ற பிளான்ட் வந்து 100 நாளா ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கிறதுனால இடையில கொஞ்ச நாள் வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டெர்லைட்டே வந்து மெயின்டெனன்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸ்டெர்லைட் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ அப்படிங்கிற பேர்ல நிறுத்தி வச்சிருக்கப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 34% காப்பர் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகுறது நின்ன உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு காப்பர் தேவைப்படுற கம்பெனிலாம் வந்து காப்பர் வாங்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா காப்பர் திடீர்னு பஞ்சம் ஆயிடுச்சு. 34% காப்பர் திடீர்னு காணாம போயிடுச்சுன்னா இருக்கிற மீதி காப்பர் இருக்கும்ல 66%. சோ மீதி இருக்கிற 66% காப்பருக்கு வந்து பயங்கர டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த 66% காப்பர் இருந்துகிட்டு என்ன பண்றது, நாங்க எப்படி சமாளிப்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த காப்பரோட விலை வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட காப்பர் விலை வந்து கடைசி 30 நாள்ல வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 7% இன்க்ரீஸ்ங்கிறது வந்து நம்ம 100 ரூபாவோட கம்பேர் பண்ணா பெரிய விஷயம் கிடையாது. 107 ரூபாவா மாறி இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஒரு 100 கோடி ரூபாவா கம்பேர் பண்ணுங்க, 7 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர். சோ இது வந்து 100 கோடி அப்படிங்கிறது கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மிகப்பெரிய கார்பரேட்ஸ் அதானிஸா இருக்கட்டும், அம்பானிஸா இருக்கட்டும், அவங்களோட கம்பெனில இல்ல கார் மேனுஃபேக்சரர்ஸா இருக்கட்டும், அவங்களோட கம்பெனிலாம் வந்து 1000 கோடிகள்ல டீல் பண்ணுவாங்க. அப்ப 7% அவங்க உற்பத்தி அவங்களுக்கு தேவையான காப்பரோட கம்பெனி வந்து 7% வேல்யூ அண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, காசு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கம்பெனியோட மொத்த பிளானுமே மாறும். கரெக்டா? இது வந்து இந்தியாவில் இருக்கிற காப்பருக்கு மட்டும் இல்ல, இந்த காப்பர் வந்து வெளிநாட்டுக்கும் அனுப்பப்படுது. சோ கார்பரேட் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆலயம் மூடினாங்கன்னா காப்பர் விலை இன்க்ரீஸ் ஆகுது. அந்த காப்பர் விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மத்த கம்பெனியோட பிசினஸ் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா கம்பெனியோட பிரஷரும் வந்து இப்போ கவர்மெண்ட் மேல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா கூட யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே வந்து குறை சொல்றது மோடியை குறை சொல்லுவோம், இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்கள குறை சொல்லுவோம். கரெக்டா? பட் ஒரு விஷயம் காமனா யோசிச்சு பாருங்க. அந்த ப்ரொடெஸ்ட் கூட இருக்கிற மக்கள்லாம் வந்து போய் ப்ரொடெஸ்ட் இதை நிறுத்தணும், காப்பர் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கலெக்டரேட் ஆபீஸ் கிட்ட தான் போயிருக்காங்க. தூத்துக்குடி மக்கள் கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரே ஒரு விஷயம் இருக்குது. நீங்க கலெக்டர் ஆபீஸ் தேடி போனீங்க. நீங்க ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணி ஜெயிக்க வச்சது யாரு? உங்க எம்எல்ஏ தானே. உங்க எம்எல்ஏ எந்த கட்சி அப்படின்னு யாராவது யோசிச்சீங்களா? உங்க எம்எல்ஏ வந்து டிஎம்கே. இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்க சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிற அப்போசிஷன் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். இது ஒரு கட்சி இல்ல, எல்லா கட்சியும் இன்வால்வ் இருக்கு. ஏன்னா எல்லா கட்சிக்கும் வந்து ஒரு கார்பரேட்டோட பலம் இல்லாம, வேதாந்தா மாதிரி ஒரு மிகப்பெரிய கார்பரேட்டோட பலம் இல்லாம எந்த கட்சியுமே வந்து எலெக்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரன் பண்ண முடியாது. அப்படிங்கறத ஒரு சிம்பிளான விஷயம். நீங்க கேட்பீங்க கார்பரேட்டுக்கும் பாலிடிக்ஸுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரு 500 ரூபாய் நோட்டோட கதை சொல்றேன். ஒரு 500 ரூபாய் நோட் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து அச்சடிக்கப்பட்டு வருது. சோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா பேங்க் எல்லா பேங்க்குக்கும் வந்து ஆர்பிஐ வந்து காசு அனுப்புவாங்க. அப்படிதான் வந்து புழக்கத்துக்குள்ள வந்து காசு வரும். இப்படிதான் வந்து நமக்கு அந்த 2000 ரூபீஸ் புதுசா வந்துச்சுல, இதெல்லாம் இப்படிதான் நடந்துச்சு. சோ அந்த 500 ரூபாய் நோட்டு வந்து ஆர்பிஐல இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு நோட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. தூத்துக்குடியில இருக்கிற ஒரு ஏடிஎம்ல வந்து ஒரு பேங்க்ல வந்து வைக்கிறாங்க. ஏடிஎம்ல ஒரு 500 ரூபாய் நோட் அங்க வருது. தூத்துக்குடியில இருக்கிற ஒரு அப்பா வந்து போர்ட்ல வேலை பார்க்கறாங்க, துறைமுகத்துல வேலை பார்க்கறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாசம் சம்பளம் வருது. அதுல ஒரு 500 ரூபாய் நோட்டை வந்து அந்த ஏடிஎம்ல இருந்து எடுக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணுக்கு வந்து பயங்கரமா இருமல் இருக்குது. இருமி அவ வந்து ரொம்ப வேதனைப்படுறத பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. தூத்துக்குடியில இருக்கிற அந்த டாக்டர் சொல்றாங்க உங்க பொண்ணுக்கு ஆஸ்மா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்க அப்பா யோசிக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணுக்கு ஆஸ்மாவா, இந்த வயசுல சின்ன வயசுல என்ன ஆஸ்மா வந்துட போடுதுன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு இல்லங்க, தூத்துக்குடியில நிறைய பேருக்கு ஆஸ்மாவும் கேன்சரும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு இருமிக்கிட்டே இருக்கா. அவங்க அப்பா வந்து டாக்டர் ஃபீஸா வந்து அந்த 500 ரூபாய் கொடுக்குறாங்க. டாக்டர் என்ன சும்மாவா நம்ம ஊர்ல அரசியல் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட முடியும்? ஒரு டாக்டரா இருந்தாலும், ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும், ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும், பிசினஸ் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க மாமூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். கரெக்டா? சோ இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த 500 ரூபாய் வாங்கி வச்சிருக்காங்க டாக்டர் ஃபீஸா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ் வந்து மாமூல் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க அந்த 500 ரூபாய் எடுத்து போலீஸ் கிட்ட மாமூல்னு கொடுக்குறாங்க. போலீஸ் மேல தப்பா? போலீஸ்க்கு எல்லா காசும் போக போறது இல்ல. அதை வாங்கிட்டு போற கான்ஸ்டபிள் இருந்துகிட்டு மேல இருந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசியா பிரிச்சு வச்சுட்டு 500 ரூபாய் பங்கா போயிட்டு அதுல ஒரு பங்கு அந்த ஊர்ல இருக்க எம்எல்ஏக்கும் போகுது. அந்த எம்எல்ஏ இந்த மாதிரி எல்லா காசையும் சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. இந்த எல்லா காசையும் சேர்த்து வச்சுட்டு அவர்கிட்ட 500 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நோட் அவர்கிட்ட போகுதுப்பா. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் வெயிட் பண்றாங்க. அந்த எம்எல்ஏ 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஸ்டேட்ல இருக்கிற அவங்க தலைவர்கள் சொல்றாங்க யார் யார் எந்தெந்த இடத்துல யார் யார் டிக்கெட் வாங்கணுமா. எலெக்ஷன்ல வந்து யாருனாலும் எம்எல்ஏவா நிக்க முடியாது ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி. யார் இருக்கிறது அதிகமா காசு கொடுக்குறாங்களோ, அந்த
அந்த கட்சிக்கு வந்து அவங்க தான் எலெக்ஷன்ல எம்எல்ஏவா நிக்கிறதுக்கே சீட் வாங்க முடியும், இல்ல பயங்கரமா உழைச்சிருக்கணும். மோஸ்டா காசு கொடுக்கறவங்களுக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும். சோ காசை போய் இவங்க கொடுக்குறாங்க. மாமூல் வாங்கின காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, எங்க இருந்து வாங்கின காசு? அந்த இருமுன்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்து ட்ரீட் பண்ண வாங்கின அந்த காசை வந்து அந்த 500 ரூபாய் நோட்டை வந்து அவங்க எடுத்துட்டு போய் அந்த அரசியல் தலைவர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கட்சி வந்து அவங்களே ஓகேப்பா நீ இவ்வளவு காசு கொடுத்துருக்க, நீங்க எம்எல்ஏவா நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் கேக்குறாங்க எல்லாம் ஓகே, எப்படி மக்கள் ஓட்டு போட வைக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அந்த எம்எல்ஏ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இல்ல எம்எல்ஏவா நிக்கணும்னு நினைக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இது எனக்கு பெரிய விஷயம், 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு விட்டு எறிய போறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே 500 ரூபாய் அதே அப்பாவோட வீட்டுக்கு, அதே குழந்தையோட வீட்டுக்கு அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பரோட உள்ளுக்குள்ள வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி கீழே தள்ளி விடுவாங்க. நம்ம நாட்டுல வந்து லைனுக்கு பின்னாடி நில்லுங்க ரெட் லைட்ல அப்படின்னு கேட்டா கேட்க மாட்டோம், ஒரு கியூல நில்லுங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டோம், சாமி கும்பிட போறதுக்கு முன்னாடி காசு கொடுத்து போகாதீங்க எல்லாரும் வந்து லைன்ல நில்லுங்கன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டோம், பாஸ்போர்ட்டுக்கு 100 ரூபாய் கொடுக்காதீங்க, ஒரு மாசத்துல தானா வந்து சேரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டோம், கான்ஸ்டபிளுக்கு 100 ரூபாய் அவங்களும் கேட்பாங்க, நம்மளும் யோசிச்சு கொடுப்போம். சோ இந்த காசெல்லாம் கரெக்டா கொடுக்குறப்போ வந்து நம்ம மனசுக்குள்ள குறை சொல்லிட்டே கொடுப்போம் கரெக்டா. ஆனா நமக்குள்ள இதுல எதுலயுமே லாயல்ட்டி கிடையாது, சொல்ல வேண்டிய ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா 500 ரூபாய் எடுத்தவன மட்டும் நமக்கு திடீர்னு அந்த தன்மானம் வந்துடும். இந்த 500 ரூபாய் வச்சு நம்ம கரெக்டா கொடுத்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுங்கிறதுனால கரெக்டா போய் அதே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அது எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், தூத்துக்குடி ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இதான் சொல்றேன். இப்ப நான் ஓட்டு போட்டு அத்தனை பேரையும் கேட்கிறேன், தூத்துக்குடியில இருக்கிற எம்எல்ஏன்னு இல்ல, தமிழ்நாட்டு இருக்கிற எந்த எம்எல்ஏக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஏன் இந்தியால இருக்கிற எந்த எம்எல்ஏக்கு வேணாலும் ஓட்டு போட்டவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஓட்டு போட்டவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கவங்க அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல உள்ள இருக்கிறவங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா, இல்ல என்ன கெட்டது பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவங்கள பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அவங்க ஜாதி. ஓட்டு போட போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளா இல்லையா ஒரே கேள்வி, நம்ம ஆள்னா போய் ஓட்டு போட்டு. இப்படி ஒரு கவர்மெண்ட் நம்ம செட் பண்ணி வச்சோம்னா, இல்ல இன்னொரு மோசமான விஷயம் இருக்குது, நம்மளுக்கு வந்து நம்ம எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, நம்ம எம்எல்ஏ பேரு தெரியாது, நம்ம எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களோட தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் யாரா வரணுங்கிறத டிசைட் பண்ணுமே தவிர நம்ம ஊர்ல இருக்க எம்எல்ஏ வந்து யாரா வரணும் அப்படிங்கறது நம்மளுக்கு அவேர்னஸ் கிடையாது. இந்த மாதிரி எந்த கவலையுமே பண்ணாம இப்ப தூத்துக்குடியில இத்தனை பேர் சாகிறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்களும் நானும் தான். ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா தூத்துக்குடியில 500 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு ஓட்டு போட்டு அத்தனை பேருமே காரணம். சோ தயவு செஞ்சு நீங்க குறை சொல்லணும்னு நினைச்சீங்களோ, கத்தணும்னு நினைச்சீங்களோ, யாரையுமே குறை சொல்லாதீங்க. நம்ம சிஸ்டமே வந்து இஸ் அப்சல்யூட்லி ஃபக்ட் அப், கரெக்ட்டா? அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். இந்த மாற்றத்தை வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி நம்ம சீஃப் மினிஸ்டர் பார்த்து கத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க, அவங்களுக்கு முன்னாடியும் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு அப்புறமும் இதுதான் நடக்க போகுது. இது வந்து இன்னொரு விஷயம் நான் சிம்பிளா சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த ஒரு உங்களோட தலைவர்னு ஒருத்தர் யோசிச்சிருப்பீங்க கரெக்ட்டா? பொலிட்டிக்ஸ்னா இவங்க தான் அடுத்த தலைவர்னு. அரசியலுக்குள்ள வந்தவங்களா இருக்கலாம், வரணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம், இல்ல வரப்போறேன்னு சொல்றவங்களா இருக்கலாம், தமிழின பிள்ளைகளா இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க, டிஎம்கே ஏடிஎம்கே எனிஒன் யாரா வேணாலும் இருந்துக்கட்டும். ஒரு விஷயம் கேட்கிறேன், காவேரி வர கொடுக்க மாட்டாங்க, நம்ம எல்லாத்துக்குமே டீப் டவுன் தெரியும் மனசுக்குள்ள. காவேரி அப்படிங்கிறது நமக்குள்ள கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா காவேரி வேணும்னு எல்லாருமே கத்துனாங்க, எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. இந்த ஸ்டெர்லைட் மூடணும் அப்படிங்கிறது வந்து நேத்திக்கு வரைக்கும் ஏன் யாருமே பேசலன்னு யோசிச்சிங்களா? திங்க், தயவு செஞ்சு யோசிங்க. எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் ஏன் ஸ்டெர்லைட் பத்தி பேசல, ஏன் காவேரியை பத்தி பேசினாங்க? ஏன்னா காவேரி அப்படிங்கிறது கவர்மெண்ட் இஷ்யூ, ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது கார்பரேட் இஷ்யூ. கார்பரேட் கிட்ட இருந்து காசு வரலன்னா இந்த எலெக்ஷன் ஃபண்ட் வந்து உங்க கிட்ட இருந்து போற மாமூல் மட்டும் இல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி கார்பரேட்ஸும் கொடுக்குற காசும் சேர்ந்து தான் வந்து எலெக்ஷன் ஃபண்டா மறுபடியும். தயவு செஞ்சு அடுத்த 500 ரூபாய் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி யோசிங்க. அண்ட் சீஃப் மினிஸ்டரை பார்த்து ஓட் பண்ணாதீங்க, உங்க எம்எல்ஏ பார்த்து ஓட் பண்ணுங்க. 60 பேர் 70 பேர் ஒரு கான்ஸ்டிடியூன்ஸ்லயே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் நல்லவன் இருந்துட மாட்டான், ஒருத்தன் ஜென்யூனா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் இருந்த மாட்டான். அவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவனை பத்தி 4 பேர்கிட்ட நீங்க போய் பேசுங்க. அவன் எல்லாருக்குமே அந்த காசு இருக்காது எல்லாருக்கிட்டையும் போய் பேசுறதுக்கு. சோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க தூரத்துல வச்சு பார்க்காதீங்க, உங்ககிட்ட என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. தூத்துக்குடியில் நடக்கிற ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கார்பரேட் வேலையை ஏத்திட்டு இருக்கு. அதனால எல்லா கம்பெனியும் பிரஷர் பண்ணி இங்க இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. இனிமே ஒருத்தன் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவானா? இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களா, எவனாவது வந்து நிப்பானா? ஏதாவது ஒரு அம்மா இருந்துகிட்ட சொல்லுவாங்களா, நீ போடா தம்பி போய் ப்ரொடெஸ்ட்க்கு வாடா அப்படின்னு சொல்லுவாங்களா? பயம், எல்லாரும் உயிர் பயம் அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஆதங்கத்தோட பேசிட்டு இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க தலைவர்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்றீங்கன்னா உங்க தலைவர்கிட்ட நீங்க தயவு செஞ்சு வீடியோ நீங்க ஷேர் பண்ணியே கூட கேளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய தலைவர் இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு மக்களை வந்து நிம்மதி இல்லாம ஒரு கார்பரேட் சைட் போய் நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, அதெல்லாம் விட்டுருங்களேன். ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய காசு சம்பாதிச்சாலும், சாகுறப்போ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம என்னென்ன பண்ணோங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி ஓடும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த கடைசி 7 நிமிஷத்துல உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா, நிம்மதியா இருக்கணுமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. இத்தனை பேரோட வைத்தறிச்சலை வாங்கிட்டு அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி இன்னும் தூத்துக்குடியில ரன் பண்ணிட்டு அது ஒழுங்கா ஓடுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதனால சம்பாதிக்கிற காசை வச்சு இருக்கிறவங்க தான் நல்லா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மேல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தயவு செஞ்சு யோசிங்க. அண்ட் தமிழர்கள் கிட்ட கேட்கறது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், தயவு செஞ்சு
டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது 1000 இருக்கதாங்க செய்யும். என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வேணும், நான் இல்லைன்னா சொல்லலை, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனாலும் நம்ம நாட்டில் ஒரு ப்ரொடெஸ்ட்னு ஒன்று போயிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் மக்கள் குரல் கொடுக்கறதுக்கு வந்து ஏதாவது தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் 4 விஷயம் பேசினா கூட, 4 பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணா கூட ஒரு நல்ல சேஞ்ச் உருவாக்கலாம். அவேர்னஸ் அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்மளோட மக்களை வந்து அப்படியே பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அரசியல்வாதிங்க கிட்ட கொடுத்தாச்சு. பட் மறுபடியும் அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம கிட்டே வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் பகுத்தறிவு, அவேர்னஸ், இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் தான். இந்த ரேஷனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம கிட்ட போய் சேர்த்தோம், நாட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ நான் பேசணும் அப்படின்னு நினைச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அண்ட் எனிவே கீழே இருக்கிற சோஷியல் மீடியாவில் கீழே இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இருக்கனாலும் MADNGOWR Madan Gowri இந்த சர்ச் பண்ணி போய் ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். ஸோ see you in next video. Until then, bye. Madan Gowri signing off here with sadness. Jai Hind. I hope for a better country. ஒரு பெட்டர் கண்ட்ரின்னு இல்லை, ஒரு பெட்டரான ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்குறேன். நன்றி.